மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. தொகுதி பங்கீடு தொடர்பாக வரும் 4ஆம் தேதி திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கி கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த பேச்சுவார்த்தையின் நோக்கம் என்ன? என்னென்ன தொகுதிகள் வழங்குவதாக தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம். கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு திமுக அடுத்தடுத்து தயாராகி வருகிறது. அந்த வகையில பிப்ரவரி 4ஆம் தேதி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு தொகுதி பங்கீடு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தமிழகத்துல கோவை மற்றும் மதுரை அப்படின்னு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த 2 தொகுதிகளையுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றியும் பெற்றிருந்தது. அந்த வகையில 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அதே மாதிரி கோவை மற்றும் மதுரை தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒரு கோரிக்கை என்பது திமுகவிடம் வைக்கப்படுது. அடுத்தடுத்து கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவது போலவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடும் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை திமுக நடத்த இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதே தொகுதி ஒதுக்கப்படுமா அல்லது தொகுதி மாற்றம் ஏதேனும் இருக்குமா என்பது தெரிய வரும். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு அதற்கு அடுத்தபடியாக மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் திமுக தயாராகி வருகிறது. நன்றி ரமேஷ்குமார், தகவல்களை வழங்கியதற்கு. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.